ராமு, சோமு, இன்னைக்கு உங்க அத்தையும் மாமாவும் நம்ம வீட்டு பூஜைக்கு வராங்க தெரியுமா? அத்தையும் மாமாவும் வராங்களா? சோமு, அத்தை இந்த தடவையும் நமக்கு பரிசு எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறியா? பரிசு எடுத்துட்டு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ராமு. போன தடவை வந்தப்ப கூட அழகான பொம்மையும் போர்ட் கேம்ஸும் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா? ஆமா ஆமா. ஹை அத்தை, வாங்க வாங்க. அட ராமு, சோமு, எப்படி இருக்கீங்க? நல்லா வளர்ந்துட்டீங்களே. என்ன பசங்களா, நீங்க நினைச்ச மாதிரியே நாங்க பரிசு வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா? இல்ல ஆமா ஆமா அத்தை. ஐ, இங்க பாரு சோமு, எனக்கு சூப்பர் ஃபாஸ்ட் ரேசிங் கார் கிடைச்சிருச்சு. எனக்கு ட்ரெயின் நல்லா தான் இருக்கு. என் கார் எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரியுமா? ரோட்ல என்ன வந்தாலும் அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அது ஏன் ட்ரெயின் தான் எவ்வளோ பேர்த்து ஒரே சமயத்துல கூட்டிட்டு போகும் தெரியுமா? சுக்கு 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 சுக்கு. என் கார் தான் சூப்பர். என் ட்ரெயின் தான் சூப்பரோ சூப்பர். இல்ல இல்ல, என் கார் தான் சூப்பர். என் ட்ரெயின் தான் சூப்பர். பசங்களா, அங்க என்ன நடக்குது? இன்னைக்கு வீட்ல பூஜை நடக்குது, ஞாபகம் இருக்கு இல்லையா? என்ன ராமு, சோமு ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்லையாப்பா. ஆமாப்பா, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படி ஒன்னும் தோணலையே எனக்கு. ஒண்ணுமே இல்ல. ராமு, சோமு, இங்க வாங்க. அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அத்தை. உங்க பரிசு பத்தி பேசிட்டு இருந்தோம், அவ்வளோதான். ஆமா அத்தை, நிஜமாவே ஒண்ணுமே இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். அந்த பரிசு தான் உங்களுக்குள்ள இவ்ளோ குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குல்ல? என்ன சரிதானே? ஆமா அத்தை. சொல்லுங்களா, ஒரு பரிசோட அருமை அதோட அளவுலயோ அழகுலயோ இல்ல, அத குடுக்குடுன்னு நினைக்கிற அந்த அன்புல தான் இருக்கு. ஒவ்வொரு பரிசும் அத குடுக்கறவங்க உங்க மேல வச்சிருக்க அன்பை தெரியப்படுத்துது, புரியுதா? ஓஹோ, அப்படியா அத்தை? நாங்க அந்த மாதிரி யோசிக்கவே இல்லையே. நீங்க சொல்றது சரிதான் அத்தை, நான் கூட அப்படி யோசிக்கவே இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க, பொறாமைங்கிறது ஒரு அழகான தோட்டத்துல விளையிற ஒரு முள்ளு செடி மாதிரி. அண்ணன் தம்பிங்கிறவங்க இந்த பாசம் ரொம்ப அழகானது. அது எந்த காரணத்துக்காகவும் யாருனாலையும் கெடாம பாத்துக்குங்க. இந்த அன்பு தான் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கும், சரியா? எங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு அத்தை. இனிமேல எந்த காரும் ரேலும் எங்க பாசத்துக்கு நடுவுல வரவே வராது. சோமு, நம்ம சேர்ந்து விளையாடலாம். என் ஸ்பீட் காருக்கு ஒரு ரேசிங் ட்ராக்கோ, உன் குச்சி குச்சி ரேதுக்கு ஒரு தண்டவாளமோ போடலாம்.